ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸாக எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி pH ஆஃப் 0.08 மோல் சொல்யூஷன். அப்போ இந்த சொல்யூஷனுக்கு pH வந்து கேட்டுக்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அதாவது நமக்கு வந்து Ka வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க, டிட்டர்மைன் தி பர்சன்ட் ஆஃப் வந்து டிசோஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ என்னன்னா டிகிரி ஆஃப் டிசோஷன் நம்ம வந்து ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அது நம்ம 100ஆல மல்டி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், pH கண்டுபிடிக்கணும். pH கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவை, H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு தேவை. இங்கே நமக்கு என்ன தேவை, ஆல்ஃபா வந்து நமக்கு தேவை. அப்போ நம்ம H ப்ளஸையும் ஆல்ஃபாவையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ HOCl இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த வாட்டர். வாட்டர்ல போட்டோன்னே நமக்கு என்ன ஆகுது, வந்து H ப்ளஸ் வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ அந்த H ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுலர் ரியாக்ட் ஆகி H3O ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் வந்து OCl மைனஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. ஸோ இதான் நமக்கு வந்து ஈக்குவேஷன். அப்போ இனிஷியலாக இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.08 வந்து மோல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே என்ன கேட்டாங்க, டிசோஷன் நம்ம வந்து ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது 0வா இருக்கும், இது 0வா இருக்கும். ஆனால் அந்த ஈக்குலிபிரியத்தில் நமக்கு எப்படி இருக்கும், 0.08 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், சி ஆல்ஃபா போடணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ சின்றது என்னது 0.08 இன்ட்டு நமக்கு வந்து ஆல்ஃபா. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும், 0.08 ஆல்ஃபா, இங்கேயும் 0.08 ஆல்ஃபா. அப்போ ப்ரீவியஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இல்லைனா திடீர்னு எப்படி நமக்கு வந்து இந்த 0.08 ஆல்ஃபா எடுத்துருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும். ஓகேவா. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் கேஸ்லலாம் எக்ஸ்ன்னு வந்து நம்ம வந்து எடுப்போம். இவங்க வந்து எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் மாலிகூல். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை நம்ம இன்னொரு வேலை நம்ம எப்படி எழுதலாம், சி ஆல்ஃபான்னு நம்ம வந்து எழுதலாம். அப்போ நமக்கு வந்து இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும். அப்போ வாட் இஸ் த KA? அப்போ KA is equal to product concentration divided by reactant concentration. அப்போ 0.08 ஆல்ஃபா இன்ட்டு 0.08 ஆல்ஃபா டிவைட் பை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் 0.08 மைனஸ் 0.08 ஆல்ஃபா இல்லையா. அப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் டினாமேட்டரில் 0.8 வந்து 2 டைம்ஸ் வந்து இருக்குது. 0.8 ஆல்ஃபா டாட் 0.08 ஆல்ஃபா டிவைட் பை நமக்கு என்ன, இந்த 0.08 வந்து ரெண்டுலேயும் இருக்குது இல்லையா. அப்போ 0.08 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வந்து வரும். அப்போ இந்த 0.8 இந்த 0.8 நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வந்து KA வேல்யூ நமக்கு தெரியும். வாட் இஸ் த KA வேல்யூ? KA வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ட்டு 10 to the power of minus 5 which is equal to நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.08 ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை நமக்கு என்ன 1 மைனஸ் ஆல்ஃபா. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் 2.5 இன்ட்டு 10 to the power of minus 5 இன்ட்டு நமக்கு என்ன 1 மைனஸ் ஆல்ஃபா which is equal to 0.08 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த இது உள்ள மல்டிபிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2.5 இன்ட்டு 10 to the power of minus 5 அப்போ வந்து மைனஸ் 2.5 into 10 to the power of minus 5 alpha which is equal to 0.08 alpha square வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு quadratic equation நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 0.08 alpha square plus 2.5 into 10 to the power of minus 5 alpha minus 2.5 into 10 to the power of minus 5 which is equal to 0 வந்து ஒரு quadratic equation நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்க a-ன்றது என்னது, alpha squared coefficient 0.08 தான் நமக்கு என்னது a. b-ன்றது என்னது, ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா இது. அப்போ b-ன்றது என்னது 2.5 into 10 to the power of minus 5. அப்போ c-ன்றது என்னது, அப்போ c which is equal to இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ இது வந்து மைனஸ்ல வந்து இருக்கு இல்லையா, மைனஸ் 2.5 into 10 to the power of minus 5. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆல்ஃபா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து ஆல்ஃபா இருக்குது, அதனால ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac டிவைடட் பை நமக்கு வந்து 2a. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். வந்து வாட் இஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அப்போ ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்றது என்னது 2.5 இன்ட்டு 10 to the power of minus 5 plus or minus root of b squared 2.5 into 10 to the power of minus 5 the whole square அப்புறம் மைனஸ் 4ac 4 இன்ட்டு a என்னது 0.08 இல்லையா. அப்புறம் c என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு மைனஸ் 2.5 into 10 to the power of minus 5. ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து 4ac divided by 2a. அப்போ 2a ன்றது என்னது
2 into 0.08. இதை நம்ம இப்போ 1 by 1 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். minus 2.5 into 10 to the power of minus 5 plus or minus, okay, plus or minus root of 2.5 into 2.5. இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா 6.25 வந்து வருது இல்லையா, 6.25 into 10 to the power of minus 10. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, இங்கே நமக்கு வந்து இந்த மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அது ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன ஆகிடும், முதல்ல ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்புறம் 4 into 0.08 into 2.5 which is equal நமக்கு என்ன 0.8 into 10 to the power of minus 5 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இது minus 10ல இருக்குது, இது வந்து minus 5ல வந்து இருக்குது. ஓகே பார்ப்போம். அப்போ டிவைட் பை நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 into நமக்கு பார்த்தீங்கன்னா 0.0 நமக்கு வந்து 16 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதலாம், minus 2.5 into 10 to the power of minus 5 plus or minus, இப்போ நம்ம அந்த ரெண்டு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 5ல வந்து நமக்கு வந்து இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 10ல வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த வேல்யூ நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இது நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோமா, 4 into 0.08 into 2.5 கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்மால், இந்த வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக வந்து இருக்கும். இது நமக்கு வந்து பெரிய வேல்யூ இல்லையா, அப்போ இது வந்து பெரிய வேல்யூ, இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ வந்து இருக்கும். அப்போ நம்ம இந்த வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் 10 to the power ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கிறது. அப்போ நம்ம இந்த வேல்யூ மட்டும் எடுத்து போய் இதை நெக்லெக்ட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 0.8 into 0.8 வந்து நம்ம எப்படி பண்ணலாம், 8 வந்து எடுத்துப்போம். ஓகேவா, இந்த நம்பரை பெருசாக்கும் போது இந்த வேல்யூ வந்து சின்னதாக்கணும். அப்போ 10 to the power of நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா -6 வந்து நமக்கு வந்து வரும், டிவைடட் பை 0.16. அப்போ which is equal to minus 2.5 into 10 to the power of minus 5 plus or minus, அப்போ வந்து √8. நமக்கு வந்து √8 ஓட வேல்யூ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2.83. ஓகே, ஸோ 2.83 into 10 to the power of minus 3 வந்து நமக்கு வந்து வரும். ரூட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, டிவைட் பை நமக்கு என்ன 0.16 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணால் ஆல்ஃபா வந்து ரெண்டு வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஆல்ஃபா which is equal to minus 2.5 into 10 to the power of minus 5 plus 2.83 into 10 to the power of minus 3 வந்து நமக்கு கிடைக்குது, டிவைடட் பை 0.16 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நம்ம வந்து சேம் ஆக்கணும். அப்போ இதை 10 to the power of minus 5 ஆக்கணும். நம்பர் வந்து நீங்கள் சின்னதாக்குறீங்க அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து பெருசாக்கணும் இல்லையா, 283 கிட்ட வரும். ஓகே பார்ப்போம், 2.5 into 10 to the power of minus 5, இது நீங்கள் 10 to the power of minus 5 மாற்றணும் அப்படின்னா 283 into 10 to the power of minus 5 வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து வேல்யூ வந்து பெருசாக்கும் போது இது வந்து நமக்கு வந்து சின்னதாகும் இல்லையா, அப்போ 10 to the power of minus 5. அப்போ இந்த ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 285.5 into 10 to the power of minus 5 டிவைடட் பை இந்த 0.16 மறந்துடக்கூடாது. இங்கே நமக்கு என்ன இருக்குதுன்னா டிவைடட் பை 0.16 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 285.5 டிவைடட் பை 0.16 which is equal நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1784 into 10 to the power of minus 5. அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.01784 வந்து நமக்கு வந்து வருது. நான் ஆல்ஃபா என்ன கேட்குறாங்க, பர்சன்ட் டிசோஷியன் கேட்டுக்கிறாங்க. அப்போ இன்ட்டு நம்ம என்ன பண்ணால் 100ஆல் வந்து நம்ம மல்டி பண்ணணும் பர்சன்டேஜுக்காக. அப்போ இன்ட்டு 100ஆல் மல்டி பண்ணி நமக்கு என்ன ஆகும், 2 டிஜிட் தள்ளி போகும். அப்போ 1.78%. டிகிரி ஆஃப் பர்சன்ட் ஆஃப் டிசோஷியன் நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.78% வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ஃபா வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிஹெச் வந்து கண்டுபிடிக்கணும். பிஹெச் H+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும். இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து எப்படி எடுத்துருக்கிறோம், நம்ம ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா HO ஹைப்போஸ்குலரில் HOCl இது நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா H+ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா OCl மைனஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம இது எப்படி எடுத்திருந்தோம், 0.08 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா C ஆல்ஃபா வந்து நம்ம எடுத்திருந்தோம்.
அப்போ 0.08 ஆல்ஃபான்னு எடுத்திருந்தோம். அப்போ H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 0.08 ஆல்ஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.08 ஆல்ஃபான்னு எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போ நமக்கு H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் தேவை. அப்போ H பிளஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு என்னது 0.08. ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 0.0178 வந்தது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா H plus which is equal to C alpha இல்லையா? அப்போ நமக்கு 0.08 into 0.0178 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா which is equal to 0.001424 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் 1.424 into 10 to the power of minus 3 வந்து போயிடலாம். 1 2 3 3 digit தள்ளி புள்ளி போயிருக்கு இல்லையா? அப்போ நமக்குன்னா 1.4 into 10 to the power of minus 3. அப்போ what is the pH value? pH value is equal to minus log of 1.424 into 10 to the power of minus 3 இல்லையா? அப்போ நீங்கள் மைனஸ் அப்படியே அங்கே வச்சுக்கோங்க. log of 1.424 plus log of என்ன வரும் 10 to the power of minus 3. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்து வருது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் வந்து அப்படியே வச்சுப்போம். log of 1.414 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ log of 1.424 நமக்கு என்ன வேல்யூ வருது 0.1535 வந்து நமக்கு வந்து வருது. இந்த மைனஸ் நம்ம அப்படியே வெளியில் வச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 10 to the power of minus 3 வந்து நம்ம லாக் எடுத்தால் மைனஸ் 3 தான் நமக்கு வந்து வரும். அப்போ ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது, ஒரு வேல்யூ நமக்கு வந்து மைனஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர் இருந்துச்சு நம்பர் வந்து மைனஸ் பண்ணிடலாமா 0 இங்கே நமக்கு என்ன 0.1535 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்னது 5. அப்புறம் 9லேருந்து பண்ணால் 6. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 8 அப்போ நமக்கு என்ன 2 வந்து கிடைக்குது. அப்போ மைனஸ் 2.8465 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 2.8465. அப்போ வாட் இஸ் த pH? அப்போ pH which is equal to 2.8465 நமக்கு வந்து pH ஓட வேல்யூ. இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதில் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒரு செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ட் டிஸ்டோஷன் கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. டிகிரி ஆஃப் டிஸ்டோஷன்றது ஆல்ஃபா. அதை நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்ட் டிஸ்டோஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலியத்தில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி முதல்ல கேஏ கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கேஏ கொடுத்து கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான்.